ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு ட்ராபேக்காக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் 3 மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. இந்தியாவும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கு, ஆஸ்திரேலியாவும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கு. இன்னொரு மேட்ச் மழை குறுக்கிட்டதால் அது ட்ராவில் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. சிட்னியில் விளையாட போகிறாங்க. அது ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பிச்சு. எதுக்கு இவ்வளோ இந்த 2 மேட்ச் முடியறதுக்குள்ளே அஸ்வின் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு தெரியல. 38 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு 2 வருஷம் விளையாடிருக்கலாம். 2 வருஷம் விளையாடிருக்கலாம். இந்தியாவுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அஸ்வின் மாரி ஒரு ஸ்பின்னர்ஸ் வெளியே போகிறது, ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது இந்தியா அன்றைக்கி நல்லதில்லை. எப்படி அஸ்வின் மாரி ஒரு ஆள் தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஜடேஜா, குல்தீப்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெரைட்டி போலிங் வச்சில்ல. ஏன்னா அஸ்வின் கிட்ட எல்லா வெரைட்டி போலிங்கும் இருக்குது. ஆஃப் ஸ்பின்னரும் போடுவார், ஸ்லைடர் பாலும் போடுவார், கேரம் பாலும் போடுவார், கூகுளியும் போடுவார். அந்தமாரி நிறைய வெரைட்டி போலிங் வச்சுருக்காரு. மற்ற போலர்ஸ் கிட்ட அந்த வெரைட்டி இல்லை. இருந்தாலும் அஸ்வின் மாரி ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இந்திய அணி செய்வாங்க. அஸ்வின் இந்திய கிரிக்கெட் அணிக்காக செய்த சாதனைகள் அதிகங்க. இது வரைக்கும் 105 டெஸ்ட் போட்டி விளையாடி 537 விக்கெட்டு எடுத்திருக்காருங்க. இது சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் போட்டி, T20 போட்டி எல்லாமே சேர்த்து 765 விக்கெட்டு வீழ்த்திருக்காருங்க. இது நம்ம இந்தியாவோட அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் அஸ்வின் தாங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த போலராக இந்திய அணிக்கு திகழ்ந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, போலிங்கில் மட்டும் இல்லை, பேட்டிங்கில் கூட சிறந்து விளங்கியிருக்காருங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் 6 சதம் அடிச்சிருக்காருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாருமே அவுட் ஆகிடு வராங்க. 7 விக்கெட்டோ 6 விக்கெட்டோ போயிடும். இவர் 100 ரன், அஸ்வின் 100 ரன் அடிச்சுட்டு ஸ்டாண்ட் பண்ணி டிஃபென்ஸ் ஆடிட்டு இருப்பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக டிஃபென்ஸ் ஆடுவார். போலிங்கில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் சூப்பராக ஆடி அந்த மேட்சை ட்ரா பண்ணுவார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஆப்னர் டீமு எந்த டீமுன்னு தான் எனக்கு சரியாக தெரில. அந்த போட்டியை ட்ரா பண்ணி கொடுப்பார். அந்த அளவுக்கு பேட்டிங்லேயும் சிறந்து விளங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அஸ்வின் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்காங்க. டெஸ்ட் போட்டியில் 37 முறை 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் போட்டியில் அதிக முறை தொடர்நாயக விருதும் வென்றும் சாதனை படைச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசிசியும் 2 முறை சிறந்த வீரருக்கான விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. எப்படி அஸ்வின் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோ, அதேமாரி கிரிக்கெட் வாழ்க்கையில் இருந்த மாரியே வருங்காலையும் அவரோட வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சு மென்மேலும் வளரணும்னு இந்திய மக்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.